சென்னை மூலக்கொத்தளம் இடுகாட்டு பகுதியில் புதிய வீடுகள் கட்டும் குடிசை மாற்று வாரிய திட்டத்திற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். சென்னை மூலக்கொத்தளம் இடுகாட்டில் மொழிப்போர் தியாகிகள் தாளமுத்து, நடராசன் உள்ளிட்ட பலரின் நினைவிடம் உள்ளது. கடந்த 120 ஆண்டுகளுக்கு மேலாக இடுகாடாக இருந்து வரும் பகுதியில் குடிசை மாற்று வாரியம் புதிய வீடுகள் கட்டும் திட்டத்திற்கான பணிகளை தொடங்கியுள்ளது. இறந்தவர்களை அடக்கம் செய்யும் பகுதியை தவிர்த்து அங்கு காலியாக உள்ள 11 ஏக்கர் நிலத்தை குடிசை மாற்று வாரியம் கையகப்படுத்தியுள்ளது. இதற்கு மூலக்கொத்தளம் பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். நகராட்சி சட்டம், இந்து மயான சட்டம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுடுகாட்டிலேருந்து 500 மீட்டர் தள்ளி தான் ரெசிடென்ஸ் இருக்கணும். ஆனால் பக்கத்துலேயே பொனை எரிக்கிற மேடை இருக்குது. இங்கே அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுறாங்க. இதுக்கு எப்படி மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அனுமதி கொடுத்தாங்கன்னு தெரியல. இறந்தவர்களை அடக்கம் செய்யும் மயானப் பகுதியில் குடியிருப்புகளை கட்டினால் அங்கு எப்படி வாழ முடியும் என மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். மேலும் குடிசை மாற்று வாரிய திட்டத்தை எதிர்த்து போராடியவர்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை திரும்பப் பெற வேண்டும் என்ற கோரிக்கையையும் அவர்கள் முன்வைத்துள்ளனர். பணம் போடுகிற இடத்துல நாங்கள் உயிரோடு இருக்க சொல்லி எங்களை பணமாக்கிறதுக்கான வழி புரியுதுங்களா? நாங்கள் உயிரோடு இருக்க சொல்லி எங்களை பணமாக்கிறதுக்கான ஒரு வழியை இன்றைக்கி அரசாங்கம் பார்க்குது. நாங்கள் காலகாலமாக இருக்கிறோம், எங்களுக்கு பட்டா கொடுத்து வழி பண்ணல. அதனால் இதை மாற்றி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் அரசாங்கத்திட்ட கோரிக்கை வைக்கிறோம். குடிசை மாற்று வாரியம் தங்கள் கோரிக்கை குறித்து பரிசீலித்து மாற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது மூலக்கொத்தளம் பகுதி மக்களின் வேண்டுகோள். குடிசை மாற்று வாரியம் அமைக்கக்கூடிய இந்த வீடு கட்டும் திட்டத்திற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். குடிசை மாற்று வாரியம் இவர்களுடைய கோரிக்கையை பரிசீலித்து அதே போன்று இதற்கு எதிராக போராடிய பொதுமக்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை வாபஸ் வாங்க வேண்டும் என்பது இங்கே இருக்கக்கூடிய பகுதி மக்களின் கோரிக்கை. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜோஷ்வாவுடன் ராஜ்குமார்.